ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக என்னன்னா இதை பற்றி நான் வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னதான்டா உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தோணுது. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கட்சியை இன்னொரு கட்சி என்ன சொல்கிறதுனா அது பிடிக்காத கட்சி தாக்கினா பரவாயில்ல. பட் எல்லாருமே சேர்ந்து டிவிக்கேன்னு நீங்கள் ஆக்சுவலாக அது கலாய்க்கல. அது என்னன்னா ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க அந்த கட்சிக்கு. நான் இது 2-3 நாள் முன்னாடி வீடியோ போட வேண்டியது. பட் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா என்னால் என் கழுத்தை திருப்ப முடியல. அவ்வளோ பெயின் எனக்கு உடம்புல. சரி ஓகே, என் சொந்த கதையெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கடைசியில் பேசிக்கலாம். என்னதான் உங்கள் பிரச்சனை? ஸோ இப்போ என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. என்னன்னா டிசம்பர் ஜனவரி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களுக்கு தளபதி ஆக்சுவலாக வர போறாரு, பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க டிஸ்ட்ரிக்ட் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மேட்டர்னா ஐ திங்க் நாளைக்கா திருச்சியில் பார்த்தீங்கன்னா தளபதி வராரு. என்ன ஒரு விஷயம்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு செயல் இல்லை. இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மமா இருக்கணும்னு என்ன அவசியம்? ஒரு 23 to 24 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இவ்வளோ தடைகள் வச்சு நீங்க தளபதி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என் திருச்சியில் எப்பவுமே கட்சி பிரச்சாரம் நடந்ததே இல்லையா, க்ரௌடு வந்ததே இல்லையா, க்ரௌடு கேதரிங் ஆனதே இல்லையா, ஏன் இந்த கட்சிக்கு மட்டும் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களாம் அப்படிதான்ப்பா செய்வோம். இது என்ன சொல்றதுன்னா லிட்ரலி மக்கள் இந்த ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் பார்க்குறவங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும் ஏன் ஒரு கட்சியை இத்தனை பேர் எதிர்க்கிறாங்கன்றது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இல்லை ஏன் பயப்படுறீங்க? சரி ஓகே ரைட். இப்போ என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் தாவேக தலைவர் திருச்சிக்கு வரும்போது மக்கள் ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறையே சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு தெரியாது. பட் உண்மையாவே அப்படி ஒரு செயல் பார்த்தீங்கன்னா பண்றாங்க அப்படின்னா இதோட ஒரு கேவலமான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஏரியா வைஸ் நான் எல்லா மாவட்டங்களையும் சொல்றேன். போதைப் பொருள் இன்னும் வித்துட்டு தான் இருக்காங்க, குடிக்கு அடிமையாக செத்துட்டு தான் இருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு லஞ்சம் கொடுக்காம ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கும் உன்னால பண்ண முடியுது? 100-200 ரூபாய் கேட்கறாங்கல்ல, அது சாதாரணமான மக்களா இருக்கட்டும் காசு இருக்கிறவனா இருக்கட்டும் எல்லாருக்கிட்ட கேட்டுதான் இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை ஆக்சுவலா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு மனுஷன் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி மக்களை மட்டுமே நம்பி அவரோட கொள்கைகளை வச்சு சம்திங் ஏதோ ட்ரை பண்றாரு. அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நம்ம மக்கள் ஆதரவு தெரிவிக்காம இருப்பாங்களா? எனக்கு புரியல. திருச்சி மக்கள் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் சொல்றதை விட விஷுவல்ஸாக வெளியே வரும். இல்லை இப்படி வாய் மேலே கை வச்சு மூடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நடத்தி வைப்பாங்க. அதில் ஒரு எந்த டவுட்டும் கிடையாது. சரிப்பா நீ ட்ரோல் பண்ணு, மீம்ஸை போடு, அவரை பற்றி கலாய், அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு, அவர் அரசியல் நாலேஜ் கிடையாது, இப்போ வந்தார் அப்போ வந்தார், சினிமாக்காரர் கூத்தாடி அது எதுன்னு அவர் கூத்தாடியாவே இருக்கட்டுமே. அவர் அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் உனக்கு என்ன எரியுது? இது என்ன சொல்கிறதுனா நான் மட்டும் கேட்கல, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே அப்படி நல்ல அரசியல் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா நீ மதிக்கலனா கூட பரவாயில்லடா, எதுக்கு இவ்வளோ தடைகள் வைக்கிறேன்? அவர் பிரச்சாரத்துக்கு தானே வந்திருக்காரு, இல்லை ஏதாவது ஸ்டேஜ் ஏதாவது போட்டு ஏதாவது விற்க வந்திருக்காரா ப்ராடக்ட்ஸை, இல்லை கலாய்க்கு வந்திருக்காரா? அநாகரிகமாக கேவலமாக கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அவரை ட்ரோல் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் உனக்கு தப்பு கிடையாது. ஆனால் அங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? ஓவர் க்ரௌடு வரும், இவர் ஏதாவது பேசுவார், அதெல்லாம் வைரல் ஆகும், சில பேர் எரியும். எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க? நாளைக்கு நல்ல அரசியல் வருது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கும் உன்னோட குழந்தைகளுக்கு தான் நல்ல விஷயமா இருக்கும். நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா நான் தளபதியோட ரசிகர் தான். தாவேக்கா அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்குள்ள வராமையே எதுவுமே செய்யாமையே கண்மூடித்தனமாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணுவார்? ஒரு வாய்ப்பு. இது கூட உங்களுக்கு எரியுது, இது கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஜெயிஸ்டர். இதுக்கு மேலே ஒரு வெற்றி தேவையா? இவ்வளோ பயந்துன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு அவருக்கு தடை பண்ணணும், அவர் அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, க்ரௌடு கேதர் ஆகக்கூடாது, அவர் பேசக்கூடாது, அவர் வந்து யாரும் பார்க்கக்கூடாது, இவ்வளோ தடைகள் பண்ணுறீங்கனாவே அந்த மனுஷங்க ஜெயிஸ்டாப்புல. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? ஒருத்தர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ பண்ண விடுங்க. இவ்வளோ கேவலமாக இவ்வளோ என்ன சொல்கிறதுனா இவ்வளோ டைரெக்டாலாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாதீங்க. ஒருத்தர் ஏதோ நார்மலாக பேசுகிறாரு, சிரிச்சுட்டே பேசுகிறாரு, ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. கொந்தளிச்சு போயிட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா எங்கே போவீங்க? ஏப்பா அவருக்கு சப்போர்ட்டிங் இருக்கிறது மக்கள் தான்ப்பா. 500 ரூபாய் 1000 ரூபாய் குத்துல யாரையும் வர வைக்கல. ஒரு மாநாடு பண்ணால் அந்த இடத்துல இவங்க குடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, க்ரௌடு வந்துச்சு, கீழே விட்டாங்க, மேலே ஏன்ட்டாங்க, பார்க்கிங் சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் சரியில்லை. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே உலகத்தில் இருக்க எல்லா மாநாடுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் பக்காவாக வச்சு கூட பிரச்சனை வந்ததே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணவே மாட்டீங்களா? நியூஸ் சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்குது, இல்லை பிரச்சாரம் நடக்குது, க்ரௌடு வருதுன்னா அதில் ஒரு 30% தான் நல்ல விஷயங்களை காட்டுறாங்க. 70% என்ன நெகட்டிவிட்டி
நெகட்டிவிட்டியாக பேசணும், என்ன நெகட்டிவிட்டியாக டைட்டில் வைக்கணும், என்ன நெகட்டிவிட்டியாக ஒரு தம்ப்நெயில் வைக்கணும், எப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் 1-2 நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் உண்மையை எடுத்து காட்டுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரோல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறப்போ தடுக்கணும், எங்களோட பவர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அவர் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் எனக்கு உடம்பு முடியல லாஸ்ட் 1 வீக், அதனால தான் நான் பெருசாக வீடியோ பண்ணல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்கேன். பயங்கர ஷோல்டர் பெயின், என்னால் ரொம்ப நேரம் மைக் கூட பிடிச்சின்னு பேச முடியல. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது என்னால் பேசாமல் எனக்கு தூக்கமே வரல சில விஷயங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் எஸ், நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங்ஸ்க்கான ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன் லைஃப்பில், ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு மேபி ஒரு 3-4 டேஸில் ஒரு வீடியோ வரும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண தான் அடுத்தது என்னன்னு பண்ண முடியும் என்னால். அண்ட் ரெண்டாவது ட்ராவலிங் என்ன ப்ரோ ஆச்சு, பைக்கு தான் இல்லை உங்ககிட்ட தெரியும், அட்லீஸ்ட் காரில் ட்ராவல் பண்ணுன்னு கேட்பீங்க. பண்ணலாம் கைஸ், எவ்ரிதிங் நீட்ஸ் டைம். இப்போ நான் ஒரு பிரேக் டைமில் இருக்கேன், ஒரு 1 இயர் 1.5 இயராக. பட் வராமலாம் கிடையாது. அப்படி நான் வரக்கூடாதுன்னு நினச்சா இந்த வீடியோ கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி லைக் த கண்டென்ட், சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.